ஆத்ம நமஸ்தே. நான் உங்க வித்யா பேசுறேன். இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு டிரான்சிட் நடைபெறுது. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு நுழையும் குரு அங்கு உச்சம் அடைகிறாரு. அங்கிருந்து 5ஆம் பார்வையா விருச்சக ராசியையும், 7ஆம் பார்வையாக மகர ராசியையும், 9ஆம் பார்வையாக மீன ராசியிலையும் பார்வையிடுறாரு. இதனால நிறைய ராசிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு தான் சொல்லணும். இதுல எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள், எந்த காலகட்டத்துல கவனமா இருக்கணும், அதாவது ஜூன் 2026 இருந்து அடுத்த ஆண்டு ஜூன் 2027 வரைக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள், எந்த இடத்துல கவனமா இருக்கணும்ன்றதை ஏற்கனவே குரு பெயர்ச்சி பலன்கள்ன்ற வீடியோ கொடுத்துருக்கேன். போய் பாருங்க, உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். அந்த வகையில இந்த மாதத்துல இன்னும் சில கிரகங்களின் மாற்றங்கள் நிறைய பலன்களை உண்டு பண்ணுது. இதெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள்ன்றது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசினருக்கு இந்த ஜூன் மந்த் ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களுக்கு சேலஞ்சிங்கா தாங்க இருக்கணும். ஏன்னா உங்க ராசி அதிபதி குரு உச்சம் அடைகிறாரு, ஆனா 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரு. இதனால உங்களுக்கு எந்த இடத்துலயும் பலம்லாம் குறைஞ்சிடல, ஆனா சேலஞ்சிங்கா இருக்கு. உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க எஃபோர்ட் போடுறீங்க, உங்களுக்கு தேவையான விஷயத்துக்காக நீங்க அதிகமா எஃபோர்ட் போடுறீங்க, முயற்சி போடுறீங்க, போராடுறீங்கன்னும் போது அப்போ உங்களுக்கு அது கடவுள் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆனா நீங்க பிளான் மட்டும் பண்ணிட்டு, சரி நமக்கு இது கிடைக்குமோ கிடைக்காதோ, ஒருவேளை நமக்கு கிடைக்கலைன்னா என்ன பண்றது அப்படின்னு ரெண்டு யோசனையா இருக்கீங்க, டபுள் திங்கிங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க எதிர்பார்க்கறது எதுவுமே கிடைக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்துக்காக எஃபோர்ட் போட்டிருப்பீங்க, நீங்க ஒரு எதிர்பார்ப்போட நீங்க ஒன்னுத்துக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க. அங்க உங்களுக்கு நல்ல விஷயமா தான் நடைபெற்றிருக்கும், ஆனா அது உங்களுடைய அவுட் ஆஃப் பாக்ஸ்ல இருந்து வந்திருக்கும். நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்களுக்கு வந்திருக்கும், அது நல்லதா இருக்கும். அது குறை சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல, ஆனா நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பீங்க. இந்த குருவோட மாற்றம்ன்றது இப்படிதான் இருக்குது. ஓகேங்களா? சோ தனுசு ராசினருக்கு இந்த ஜூன் மந்த் எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியா இருந்து உங்களுக்கு தடைகள் அதிகமா கொடுத்துட்டு இருப்பாரு, தடங்கல்கள் அதிகமா ஏற்படுத்திட்டு இருப்பாரு. வீட்டுல தேவையில்லாத சண்டை சச்சரவு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி மருத்துவ செலவுகள் அதிகமா ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காருல அர்த்தாஷ்டம சனி. இப்போ அந்த இடத்த குரு பார்வையிட்டு குறையுது. அப்போ அந்த தடைகள் குறையுது, அங்க இருக்க பிரச்சனைகள் சரியா, அங்க இருக்க பிரச்சனைக்கு நிவர்த்தி கிடைக்கிறதோட உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. இதுக்கப்புறம் நாம என்ன செய்யணும், நாம என்ன செய்யக்கூடாது, நாம என்ன மாதிரி எஃபர்ட் போடணும்ன்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. ஓகேங்களா? நிறைய இடத்துல நீங்க தனியா இருந்து செயல்படுற மாதிரிதான் இருக்கும். உங்களுடைய யோகாதிபதி செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் இடத்துல வலுவா இருக்கிறாரு. அதனால கொஞ்சம் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தியா இருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அவரே உங்களுக்கு 6ஆம் இடத்துல நுழையும் போது அங்கிருந்து உங்க வீட்டை அவர் பார்வையிடுறாருன்னும் போது பாத்தீங்கன்னா, அந்த தைரியம், தன்னம்பிக்கை, அந்த துணிச்சல் இன்னும் நல்ல வேகம் எடுக்குதுன்னு தான் சொல்லணும். இன்னும் விவேகமா நீங்க செயல்பட போறீங்க. ஓகேங்களா? சோ உங்க யோகாதிபதி செவ்வாய் உங்களுக்கு ஓரளவுக்கு வலுவாதான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த மாத முற்பாதியில பாத்தீங்கன்னா, சூரியன் உங்களுக்கு 6ஆம் இடமான ரிஷப ராசியில மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரு ஜூன் 15 வரைக்கும். அதுக்கப்புறம் அவரு புதன் வீடான மிதுன ராசியில நுழையிறாரு. சோ மாத முற்பாதி பார்த்தீங்கன்னா, வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். வேலை செய்யறவங்களுக்கும் சேலஞ்சிங்கா இருக்கும், தொழில் பண்றவங்களுக்கும் சேலஞ்சிங்கா இருக்கும். சோ இவ்வளவு சேலஞ்ச் இருக்கேம்மா, எனக்கு ஏதாவது வேலை எதுனா போயிடுமான்னு கேக்குறீங்கன்னா இல்ல. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனியோட பார்வை விழுது, ரொம்ப பலமா இருக்குன்னும் போது அப்போ உங்களுக்கு வேலையில இன்னும் ஒரு நல்ல முயற்சியும் நல்ல முன்னேற்றமும் தான் இருக்குமே கண்டி வேலையில எந்த கோளாறும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதே மாதிரி உங்களுக்கு 2ஆம் இடமான மகர வீட்டை உங்க ராசி அதிபதி குரு உச்சத்தோட பார்வையிடுறாரு. அந்த குருவின் உச்ச பார்வை உங்களுக்கு இன்னும் நல்ல பலத்தை தான் கூட்டுது. அப்ப தன வருமானம்ன்றது எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துடுது. ஓகேங்களா? வேலையில மாற்றம் இருக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம், கொஞ்சம் அதிக எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கலாம், ஈஸியா இல்லாம
நிறைய போராடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி ஆனா போராட்டம் சோதனை காலமா இருக்கலாம். ஆனா வருமானத்துக்கு எந்த குறைச்சலும் இல்லை, வருமானம் கண்டிப்பா இருக்குதுங்க. ஸோ தனுசு ராசினர் பார்த்தீங்கன்னா இப்படிதான் போகும். கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு நான் என்ன சொல்வேன்னா, லாஸ்ட் இயர் உங்களுக்கு குரு பலன் ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட் மந்த் வரைக்கும் குரு பலன் நல்லா இருந்தது. ஓகேங்களா? அப்பெல்லாம் அமையாதது இந்த மாதத்துல அமையுமா அப்படின்னு கேக்குறீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய அலைன்ஸ் பாக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு குரு பலன் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னா அந்த வரன் வரும். அதை நீங்க முடிச்சுக்கலாம். மற்றபடி குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்க, குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, எஸ் ட்ரீட்மெண்ட் மூலமா குழந்தை பெற்றுக்கணுன்ற மாதிரி அமைப்பு கொண்டவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுடைய யோகாதிபதி செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் இடமான வலுவா இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல வலுவா இருக்கிறாரு. அங்க ஆட்சிக்காரரே அவர் தான் போது செவ்வாயோட வலுவன்றதுனால உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துக்கிறீங்கன்னா கூட அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஹெல்த் வைஸும் சரி, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ட்ரீட்மெண்ட் சின்னதாக ஏதாவது அசௌகரியம் காட்டுதா, ஏதோ ஒரு சின்ன கட்டி மாதிரி காட்டுதா, அப்போ அது என்னன்னு போய் பார்த்துக்கோங்க. உடனே போய் அது என்னன்னு பார்த்துருங்க, அதை போய் செக் பண்ணிடுங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை உடனே எடுத்துருங்க. மற்றபடி தனுசு ராசினருக்கு பார்த்தீங்கன்னா குரு உச்சமா அடைந்து மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் சரி, அது எங்கேயுமே பலவீனமா இல்லை. உங்களை நீங்களே தட்டி எழுப்பி வெளிக்கொண்டு வரும் காலமா தான் இருக்குது. இதெல்லாம் தனுசு ராசினர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா அதிக எஃபர்ட் போடணும், அதிகமா எஃபர்ட் போடணும். பெட்டர் ரிசல்ட் எடுக்கணும்னா 200% எஃபர்ட் போடணும். அப்படி எஃபோர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு தானே உங்களுக்கு 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. உங்களுடைய சுய ஜாதகம் ரொம்ப வலுவாக இருக்குன்னு சொல்லுவாங்களேன், இது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா இது ஒரு பெரிய புதையல உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கூட இருக்கும். அதனால குரு 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரு, அது எனக்கு பலவீனம் தானேன்ற மாதிரில துவண்டு போகாதீங்க. கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையும் இருக்கும். அது உங்களுக்கே தெரியாம இருக்கும், மறைஞ்சு இருக்கும். எந்த பக்கத்துல இருந்து எப்படி சாதகமானது வர்றதுன்றது நீங்க எதிர்பார்க்காத மாதிரி அது உங்களுக்கு சேரும். சரிங்களா? சோ தனுசு ராசினர் கூடுதல் விழிப்புணர்வோட நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்க. நிறைய நீங்க எந்த விஷயத்துல அதிகமா இன்வால்வ் ஆகுறீங்களோ அதை பத்தி நிறைய படிங்க, கத்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களையே நீங்க மெழுகேற்றுங்க. ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு புரிய வரும், அட இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை, நமக்கு நாமே உதவி அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு அப்பதான் புரிய வரும். நீங்க உங்களுடைய சுய முன்னேற்றத்தோட சுய முயற்சியோட நீங்க செயல்படும் போது அது ரொம்பவே சக்சஸ் ஆகும். அது யாராலையும் தட்டி பறிக்கவே முடியாது. முக்கியமா அதை தான் சொல்லணும், யாராலையும் தட்டி பறிக்க முடியாது உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய சக்சஸையும். ஸோ இந்த காலகட்டம் தனுசு ராசியினருக்கு இப்படிதான் இருக்கு. மேரேஜ்க்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கும் ஏற்கனவே சொல்லியாச்சு, குழந்தைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு குழந்தைக்கான அமைப்பு கண்டிப்பா நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. 8ஆம் இடத்துல குரு இருக்கிறாருன்னும் போது அப்போ சின்னதா ஏதாவது உங்களுக்கு அசௌகரியம் காட்டுதுன்னா உடனே அது என்னன்னு டாக்டர் கிட்ட போய் விசிட் பண்ணிக்கோங்க, கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தனுசு ராசினர் நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா எல்லாமே சக்சஸ் தான். வாழ்த்துக்கள்.